எவ்வளவு நலத்திட்டங்கள் அறிமுகம் செஞ்சாலும் மக்களுக்கு ஏன் அது போய் சேர மாட்டேங்குது? நம்ம கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் அந்த அளவுக்கு ஏன் ரீச் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இப்போ திமுகவினுடைய ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். ஏன்னா பல திட்டங்களை அவங்க அறிமுகப்படுத்திட்டு தான் இருக்காங்க, நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா என்ன மாதிரியான ஒரு நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் இவங்களை அட்டாக் பண்ணுது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் முன்னெடுக்கும் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் வரும் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மின்ட் மணிக்கூண்டில் நடக்கும் மாநில பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் அலைக்கடலென திரண்டு வாரீர். அட்வொகேட் வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. இந்த தீபாவளியை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்ஸோட தித்திக்கும் தீபாவளியா தாம் தூம்னு கொண்டாடுங்க. சமீபத்துல இந்த தேர்தல் நெருங்கிட்டு இருக்க இந்த சமயத்துலன்னு பார்த்தோம்னா திமுக அரசு சார்பில் எக்கச்சக்கமான நலத்திட்டங்களை வாரி வழங்கிட்டு இருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமா மக்களுடைய குறைகளை கேட்கறதா இருக்கட்டும், மகளிருக்கான விடியல் பயணம் அப்படிங்கிற திட்டம் மூலமா இலவச பேருந்தா இருக்கட்டும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற விஷயம் மூலமா பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது, புதுமை பெண் திட்டம் மூலமா கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது, தாய் மாணவன் திட்டம், அன்புக்கரங்கள் திட்டம்னு எக்கச்சக்கமான திட்டங்களை வாரி வழங்கினாலும் ஏன் இது எதுவுமே கொண்டாடப்படல? ஆக்சுவலா அரசாங்கம் சார்பில் கொடுக்கப்படுற எந்த ஒரு திட்டமுமே கொண்டாடப்படலன்னு தான் நான் நினைக்கிறேன் டிடி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது தப்பு. ஏன்னா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா அதிமுக ஆட்சியில கொடுக்கப்பட்ட ஒரு சில முக்கியமான திட்டங்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால அந்த பேரை மறக்கவே முடியாது. அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், ஆலிக்கு தங்கம், இலவச மடிக்கணினி, சைக்கிள் திட்டம் மாணவர்களுக்கு, அம்மா இருசக்கர வாகனம் மானிய திட்டம், இந்த மாதிரி பல விஷயங்களை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை மறக்கவே முடியாத ஒரு விஷயங்களா தான் இருக்கு. முக்கியமா இந்த அம்மா இருசக்கர வாகன மானிய திட்டத்துல எல்லாம் இன்னைக்கும் பலரும் நாங்க 2 வீலர் வாங்கினதுக்கு காரணம் அந்த மானியம் கிடைச்சதுனாலதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அம்மா உணவகம் பலருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த திட்டங்கள் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கப்போ ஏன் திமுக பண்றது மட்டும் ஞாபகம் இல்ல? ஏன்னா ஒரு நல்லது மக்களை போய் சேர்றது தாண்டி நெகட்டிவா அவங்க என்ன பண்றாங்களோ அது மக்களை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கறத ரொம்ப பெரும்பாலான விஷயமா பார்க்கப்படுது. இப்போ திமுக ஆட்சியில மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. திமுக ஆட்சியில ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு. அது என்னென்ன விஷயங்கள் மக்களை பாதிச்சுது, எதனால இந்த மாதிரியான இம்பாக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திமுகவுக்கு ஏற்பட்ட முதல் சரிவு அப்படிங்கிறது 2006, 2011 இந்த காலகட்டங்கள்ல திமுக ஆட்சியில இருந்தப்போ நடந்த 2G ஸ்பெக்ட்ரம் முறைகேடு அப்படிங்கிறது தான். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த 2G ஊழல் அப்படின்ற வழக்கு. அந்த வகையில முதல்ல திமுகவுக்கு ஒரு பெரிய அடி விழுந்தது இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல தான். ஆக்சுவலா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைம்ல மத்திய UPAல திமுகவை சேர்ந்த ராசா அவர்கள் தான் தொலைத்தொடர்பு அமைச்சரா இருந்திருக்காரு. இந்த 2G ஸ்பெக்ட்ரம் உரிமம் ஒதுக்கீட்டுல ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு எழுது. எந்த அளவுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 1.76 லட்சம் கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. அதாவது இந்த உரிமங்கள் எல்லாத்தையும் தனியார் நிறுவனங்களுக்கு குறைஞ்ச விலையில கொடுத்ததாகவும், இதனால திமுகவை சேர்ந்த பிரமுகர்கள் எக்கச்சக்கமா கொண்டாடினாங்க. ஆனா அரசுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுச்சு, ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. முக்கியமா திமுக இருக்கிறவங்களுக்கு இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல நேரடியான தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது வெளிவந்து ராசா அவர்கள் கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணைக்கும் போச்சு. இந்த 2G ஊழல் முறைகேடு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. 2011 தேர்தல்ல திமுக தோல்வி அடைகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா சொல்லப்படுது. 1996 இருந்து 2001 இந்த காலகட்டங்கள்ல திமுக தான் ஆட்சியில இருந்தாங்க. அப்ப வைக்கப்பட்ட முக்கியமான குற்றச்சாட்டு நில முறைகேடு வழக்குகள். அதாவது அரசுக்கு சொந்தமான நிலங்களை திமுக உறுப்பினர்கள், அதாவது முக்கிய அமைச்சர்களா இருந்தாலும் சரி, பிரமுகர்களா இருந்தாலும் சரி, இவங்க குறைஞ்ச விலையில வாங்கியிருக்காங்க. அது அரசுக்கு ஒரு பெரிய வருவாய் இழப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி அப்போ எதிர்கட்சியா இருந்த அதிமுகவினருமே ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. இதுல யாரெல்லாம் முறைகேடு பண்ணாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றத விசாரிக்கிறது அப்போ நீதிமன்றத்துல ஒரு பெரிய சவாலாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. 1989 இருந்து 1991 இந்த காலகட்டங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா தாம்பரத்துல இருக்கக்கூடிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில
கல்வி நியமனங்கள்லயும் நிதி ஒதுக்கீட்டுலயும் ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு எழுது. இந்த ஒரு விஷயமும் திமுகவை பொறுத்தளவுல ஒரு வெளிப்படை தன்மையே இல்ல, முக்கியமா நிர்வாக தன்மையே இல்ல அப்படின்னு மக்களை நம்ப வச்ச ஒரு முறைகேடா இது பார்க்கப்படுது. அதே 1996ல இருந்து 2001 இந்த காலகட்டங்கள்ல பார்த்தோம்னா இதே மாதிரியான ஒரு விஷயம் மதுரை பாலிடெக்னிக் கல்லூரியிலும் நடந்திருக்கு. அங்கேயுமே இந்த நிதி ஒதுக்கீட்டுல ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு. முக்கியமா சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, திமுக பிரமுகர்களை சேர்ந்த குழந்தைகள் அவங்களுக்கு அந்த பாலிடெக்னிக் கல்லூரியில முன்னுரிமை வழங்கப்பட்டுச்சு. அப்போ ஏழை மாணவர்கள் படிக்கணும்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, திமுகவை பொறுத்த அளவுல ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு அதை துஷ்பிரயோகம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய குற்றச்சாட்டு இந்த மதுரை பாலிடெக்னிக் முறைகேடுல பேசப்பட்டுச்சு. இதெல்லாம் கூட ஓகே. இன்னைக்கு வரைக்கும் திமுக அரசு சார்பில் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன, பூரண மது ஒழிப்பு, அதாவது டாஸ்மாகே இல்லாத தமிழகம் அப்படிங்கிற மாதிரி தான். இதே ஒரு விஷயத்தை தான் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில இருந்தப்பயும் சொல்றாரு, பூரண மது விலக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு. அதுக்கான ஸ்டெப்ஸையும் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில தினங்களுக்கு மட்டும் எந்த மதுபான கடைகளும் இயங்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்தை திமுக அரசு கைவிட்டுடுறாங்க. எதனால? மக்கள் போராட்டம் பண்றாங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்ல. இந்த டாஸ்மாக் கடைகள் திறக்காததுனால மாநில அரசுக்கு வருவாய் சிக்கல் ஏற்படுது. போதுமான நிதி இல்ல அப்படிங்கறதுனால டாஸ்மாக திறந்தா மட்டும்தான் வருமானம் சரியா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த பூரண மது ஒழிப்பு அப்படிங்கறத திமுக அரசு கைவிட்டுடுறாங்க. இது மக்களுக்கு மத்தியில ஒரு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. உங்களால முடியல அப்படின்னா எதுக்காக அந்த வாக்குறுதியை தரீங்க? முதல்ல உங்ககிட்ட நிர்வாக தன்மையும் கிடையாது, சொல்ற விஷயத்த காப்பாத்துற தன்மையும் கிடையாது. அப்ப எப்படி நாங்க உங்களை நம்புறதுன்னு மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதே அப்படியே தொடர்கதையா தொடர்ந்து இப்ப கூட தேர்தல் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த மது விலக்கு அப்படிங்கறத திமுகவுல இருக்க யாருமே விட மாட்டாங்க. முக்கியமா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அக்கா கனிமொழி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் மது விலக்க பத்தி பேச ஆரம்பிச்சாங்கன்னா அடடா இந்த மாதிரி எல்லாம் வாய்க்கிழிய டயலாக் எல்லாம் விட்டாங்க தான். ஆனா இப்ப நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா தமிழகம் போய்கிட்டு இருக்கிறதே டாஸ்மாக் வருவாயினாலதான் பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு. இதெல்லாம் மட்டும் கிடையாது, கருணாநிதி அவர்களோட ஆட்சியில அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொருளாதாரம் மந்த நிலைன்னு ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு. அதாவது எந்த ஒரு தொழில் வளர்ச்சியும் இல்ல. இந்த மாதிரி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சி தரப்புல இருந்து வைக்கப்பட்டுச்சு. திமுக ஆட்சியில இருக்கப்ப எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களுமே இல்ல. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. முக்கியமா கருணாநிதி அவர்கள் ஆட்சியில இருந்தப்போ இன்னொரு விஷயம் ரொம்ப பரவலா பேசப்பட்டுச்சு. அதுதான் எதிர்கட்சியினருடன் மோதல். எப்பயுமே இந்த எதிர்கட்சியை தாழ்த்தி பேசுறதா இருக்கட்டும், இல்ல கொச்சையா பேசுறதா இருக்கட்டும், நிறைய பழிவாங்கல் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு மக்கள் எல்லாரும் அதிருப்தி தெரிவிச்சதா சொல்லப்படுறது. முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுடைய கைது நடவடிக்கை, இந்த மாதிரி பல விஷயங்கள் திமுக ஆட்சியில இருந்தப்ப நடந்திருக்கு. இதெல்லாம் காரணமே இல்லாம நடக்கப்பட்டதா இருக்கலாம். முக்கியமா திமுகவை பொறுத்தளவுல பழி வாங்குறதுன்னு வந்துருச்சுன்னா அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, என்னன்னாலும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்துல மக்களுக்கு இருந்த ஒரு சில முக்கியமான அதிருப்திகளை தான் நாம பார்த்தோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சரா இருக்காரு. இவருடைய இந்த ஆட்சி காலத்துல என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அதிருப்தி தர விதமா இருக்கு, இதை ஏன் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, இந்த மாதிரியான முறைகேடுகள்லாம் நடக்குது, இதெல்லாம் வெளியவே தெரிய மாட்டேங்குது நீங்க நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.